அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவுக்கு இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் இரண்டாவது போட்டியாக ராஜஸ்தான் ராயல் மற்றும் SRH அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக SRH அணியினருக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல் அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய தொடக்க வீரர்களாக கடந்த காலங்களைப் போன்று அவர்களுடைய தொடக்க வீரரான ஜஸ்வாஜ் ஜெஸ்வால் அவர்களோடு இணைந்தவாறு இம்முறை அவர்களுடைய அணித்தலைவரான சஞ்சு சம்சன் அவர்கள் களமிறங்கிக் கொள்ளப்பட உள்ளார். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வீரர்களும் கடந்த காலங்களிலே IPL சுற்றுப் போட்டிகளில் மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்திய வீரர்களாகவும் அதே போன்று தற்பொழுதும் சமீப கால ஃபோமிலே மிகச்சிறந்த வீரர்களாக இருப்பதும் இந்த இடத்திலே ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 3ஆம் இலக்க வீரராக நிதிஷ் ராணா, 4ஆம் இலக்க வீரராக துருப் ஜுரோல், 5ஆம் இலக்க வீரராக ரியான் பராக் என கடந்த காலங்களிலே மிகச்சிறந்த பெறுபர்களை இந்த IPL சுற்றுப் போட்டிகளிலே வெளிப்படுத்திய வீரர்களை அவர்கள் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதிலே நிதிஷ் ராணா மற்றும் ரியான் பராக் ஆகிய இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சு செய்யக்கூடிய சகோதர வீரர்களாக இருப்பது இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய பந்துவீச்சு கட்டமைப்பினையும் பலப்படுத்தியிருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதனை அடுத்து 6ஆம் இலக்க வீரராக இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய மிக முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரமான சிம்ரன் கெட்மேர் அவர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அடுத்து 7ஆம் இலக்க வீரராக சுழற்பந்து வீச்சு செய்யக்கூடிய ஓரளவு துடுப்படுத்தாடக்கூடிய வீரரான பனிண்டு கசரங்க, 8ஆம் இலக்க வீரராக ஜோப்ரா ஆச்சர், 9ஆம் இலக்க வீரராக மகேஷ் தீக்ஷண என முழுதாக வெளிநாட்டு வீரர்களை அவர்கள் ஒருமித்ததாகவே களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அதன் அடிப்படையில் 6, 7, 8, 9 வரையான வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள் என்கின்ற முறைமையில் அவர்கள் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அடுத்து 10ஆம் இலக்க வீரராக சந்தீப் சர்மா மற்றும் 11ஆம் இலக்க வீரராக துஷார் தேஷ்பாண்டே அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட மிக முக்கியமான இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை ஒருமித்ததாகவே களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அவர்களுடைய சுழற்பந்து வீச்சு துறையினை கட்டமைக்கின்ற வீரர்களாக மகேஷ் தீக்ஷண, பனிண்டு கசரங்க ஆகிய இரண்டு, அதே போன்று வேகப்பந்து வீச்சு துறையினை கட்டமைத்துக் கொள்கின்ற வீரர்களாக ஜோப்ரா ஆச்சர் முதன்மையானவராகவும் அவர்களோடு இணைந்தவாறு சந்தீப் சர்மா மற்றும் துஷார் தேஷ்பாண்டே ஆகிய இரண்டு வீரர்களையும் பயன்படுத்திக் கொள்வதோடு தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நிதிஷ் ராணா, ரியான் பராக் ஆகிய வீரர்களையும் பயன்படுத்திக் கொள்வதான் அவர்களுடைய எண்ணமாக அமைந்திருப்பதோடு என்னை பொறுத்தவரையில் ஒரு தரமான ஒரு பிளேயிங் இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் எதிர்வரும் IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.